we are going to see the yes ductility னா என்னன்னு லோகேஷ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறாரு. டக்டிலிட்டிக்கும் அதே சமயத்துல malleability சேர்த்து பார்த்துடலாம். சரியா? டக்டிலிட்டி லோகேஷ் வந்து கொஞ்சம் ஏதோ பிரம்மாண்டமா தெரியலாம். ஆனா வந்து லோகேஷ்க்கு ரெண்டு கான்செப்ட், டக்டிலிட்டி அண்ட் malleability. சரியா? டக்டிலிட்டினா என்னன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா when you give the tensile load it elongates. இழுத்தா ஏதோ இழுக்கிறோம், இழுத்தா நீண்டுச்சுன்னா it is called ductile material. Ductile material na a material deform என்ன அர்த்தம்? உருமாறுன்னு அர்த்தம். சரியா? a material deform அப்படியே உணர்ச்சி போகணும். deform when the tensile load given. சரியா? when the tensile load given. So ductility na எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். Ductility is a property of material. Deform உணர்ச்சி போகணும். deform under tension. அவ்வளவுதான். இப்ப டக்டிலிட்டினா பேர்ல எடுத்து வச்சுக்கலாம். டக்டிலிட்டினா பேர்ல எப்படி பிரிக்கிறதுனா டக்டிலிட்டினா D ஃபர்ஸ்ட் லெட்டர் D யா deform. அப்புறம் U விட்டுட்டு அடுத்த லெட்டர் என்ன இருக்கு? C விட்டு அடுத்த லெட்டர் என்ன இருக்கு? D. அப்ப அந்த D and D பிட் நீங்க வழக்கமா பிட் வந்து எங்க பாத்துருப்பீங்க? பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு போலாம், இல்ல சட்டையில எழுதி எடுத்துட்டு போலாம், இல்ல கம்ப்யூட்டர் எழுதி எடுத்துட்டு போலாம், டேட்டா புக்ல எழுதி எடுத்துட்டு போலாம். ஆனா இந்த பிட் என்னன்னா பேர்ல எப்படி வச்சுக்கலாம். நம்ம லோகி என்ன சொல்றாரு? பேர்ல எப்படி வச்சுக்கலாம். எப்படி பிட் வைக்கிறீங்க? ஆமா, டக்டிலிட்டியோட D எதை குறிக்குது? deform பொங்கு deform. அப்ப டக்டிலிட்டியோட T எதை குறிக்குது? டென்ஷன். அந்த கை பின்னாடி கட்டினா தியான நிலை. சரியா? கை வந்து ஃப்ரீயா இருந்தா தான் அந்த இயக்க நிலை. deform tension under tension tension இழுத்தா நீளக்கூடியது தான் இது டக்டிலிட்டி. deform under tension. சரியா? Thank you.